சற்று நேரத்தில் கையெழுத்தாகிறது தொகுதி பங்கீடு என்பது பாஜக மற்றும் பாமக இடையே. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது இந்த தொகுதி பங்கீட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள்? காட்சிகள் வழியாக பார்க்கிறோம் நாம் திரு அண்ணாமலை மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் எல்லாம். என்ன நிலவரம் நீடிக்கிறது? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராயிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தாயலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸோட இல்லம். இந்த இடத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜக மாநில நிர்வாகிகள் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவரோட வீட்டுல தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்துல கையெழுத்து போட போறாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமைத்து பாமகவினர் 10 தொகுதிகளில் போட்டி போட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. நமக்கு கிடைச்ச முதல் கட்ட தகவல். எந்தெந்த இடம் 10 தொகுதின்றது நமக்கு இப்ப கிடைச்ச தகவலை பார்த்துட்டு இருக்கோம். ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் மட்டும்தான் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை சீட்டு கன்ஃபார்ம் சொல்ல முடியும். தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டாக்டர் ராமதாஸை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து அந்த மரியாதை செலுத்தினாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வாசல் வரை அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்குள்ள தற்போது பேசிட்டு இருக்காங்க. தொகுதி பங்கீடு இன்னும் சற்று நேரத்துல கையெழுத்தாக வாய்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் பாஜக கூட்டணி பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியே இருக்கு. ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் வெளியில 2 பேருமே சேர்ந்து, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில தலைவர், அதே போல பாஜக மாநிலத்தில் 2 பேருமே தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்க போறாங்க. அதுல முழு விவரம் தெரிய வரும். இந்த நேரம் வரை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் முருகன் 2 பேரும் சந்திச்சு பேசிட்டு இருக்க காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.